மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? Right, today we are going to start the adjectives. What is an adjective? Adjectives and meaning and three. Right, this is a word or phrase. Describes about a noun, right? அப்போ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு சொல்லோ சொத்தொகுதியோ தான் என்னென்னு சொல்ல போகிறோம். A word or phrase which describes about a noun. அப்போ ஒரு நவுனையோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் அல்லது ஃப்ரேஸ் அஜெக்டிவ் என்று அழைக்கப்படும். அஜெக்டிவ் என்று அழைக்கப்படும். ரைட். அப்போ அஜெக்டிவிൻ്റെ விரைவிலக்கணம் உங்களுக்கு கேட்க போகிற இல்லை. வாட் இஸ் அஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லி அஜெக்டிவ்ன்னு சொல்லி ஒரு கேள்வி வர போகிற இல்லை. நீங்கள் அந்த அஜெக்டிவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்ல. ரைட். அப்போ இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு முக்கியம் இல்லை. அது அஜெக்டிவ்ண்டா என்ன, வாட் இஸ் அன் அஜெக்டிவ், அதுதான் உங்களுக்கு தெரியும். ரைட் ரைட். அப்போ இந்த அஜெக்டிவ்ஸை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அப்போ அது எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்போ அஜெக்டிவ்ஸுன்ற யூசேஜ் என்னன்னு எங்களுக்கு இப்போ விளங்குது. அப்போ அஜெக்டிவ்ன்றது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நாங்கள் பாவிக்கிற ஒரு ஆள். ரைட். அப்போ இவரை இப்போ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுமெண்டா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட், வெரி குட். ஒரு நவுனுக்கு முன்னால் இவை வரும். அது ஒன்று வரலாம், பல வரலாம். ஆனால் நவுனுக்கு போகும் இவன் முன்னால் இருந்து தான் அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுவேன். ரைட். டால் பாய், ஸ்வீட் மேங்கோஸ், டால் பில்டிங், லார்ஜ் ஷர்ட், ஏதோ. அப்போ அந்த முன்னுக்கு வார சொல்லுகள் அஜெக்டிவ்ஸ். ரைட். நாங்கள் அங்கே எக்ஸாம்பிளுக்கு போய்க்க உங்களுக்கு கூட விளங்குற மாதிரி இருக்கு. அப்போ ஐடென்டிஃபை த அஜெக்டிவ்ஸ். அப்போ அஜெக்டிவ்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்போ இந்த அஜெக்டிவ்ஸ்ன்றது எப்படி இருந்தால் அதை நாங்கள் அஜெக்டிவ்ஸ் எடுக்கலாம். ரைட். அதுதான் அந்த ஐடென்டிஃபை. ரைட். அப்போ ஷேப்ஸ். அப்போ ஷேப்ஸ்ன்றா என்ன? ரைட். அப்போ அந்த ஷேப்பை வச்சு நாங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரவுண்ட் கிளாக் சொல்கிறாங்களோ இல்லையோ? சொல்கிறாங்க. ரவுண்ட். ஸ்கொயர் ஃபேஸ், பட்டி முகம், சதுர முகம் சொல்கிறாங்களோ இல்லையோ? சொல்கிறாங்க. அப்போ ஷேப், சைஸ் என்ன, ஃபேட், ஸ்மால், பிக், மீடியம், நிறைய சொல்லி கொண்டு போவோம். சைஸ். இப்போ கலர்ஸ், ரெட் ஃப்ளவர், ஒயிட் ஷர்ட், பிளாக் ஷூ ரெண்டு ஏதோ சொல்லி கொண்டு போகிறாங்க. அந்த கலர்ஸை பாவிச்சு சொல்கிறாங்க. நாங்கள் அதை பார்க்க பார்ப்போம். நம்பர்ஸ், 3 members, lot of members அப்படி சொல்லி கொண்டு போகிறாங்க. மூட்ஸ், ஹாப்பி, சேட், டல் அப்படியா நாங்கள் சொல்லி கொண்டு போகிறோம். மூட்ஸ். ஃபீலிங்ஸ், ஹாட், ஸ்வீட், நைஸ், ஸ்மூத் இப்படி சொல்லி கொண்டு போகிறாங்க. பார்ப்போம் அங்கால உதாரணங்கள் பார்க்க. அப்போ நாங்கள் இந்த அஜெக்டிவ்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுகள் எங்களுக்கு முக்கியமாக தேவை. என்ன? அப்போ ஷேப்ஸாக இருக்கலாம், சைஸாக இருக்கலாம், கலர்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், மூட்ஸாக இருக்கலாம்,
ஃபீலிங்ஸாக இருக்கலாம். இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இந்த அஜெக்டிவ் உள்ளடங்க போகிறார். அப்போ இந்த அஜெக்டிவ் பண்ணுறவர் இந்த 6 சப்டாபிக்ஸுக்குள்ளே அடங்கி வர ஒரு ஆளாக இருப்பார். ரைட். அப்போ நாங்கள் இந்த அஜெக்டிவ்ஸை எப்படி சரியாக வெரிஃபை பண்ணி கொள்ள போகிறோம்ன்றதுக்கு இந்த இதுக்கு உட்பட்டு வாரது எல்லாமே அஜெக்டிவாக வரும். இப்போ இதில் நவுனாக வாரதும் இருக்குது, இப்போ ஷேப்பில் வந்து நவுனாக வாரதும் இருக்குது. அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லலாம் ஸ்கொயர் ஒரு ஷேப், அதே ஒரு திங்காயும் வரலாம். அப்போ அங்கே நாங்கள் அது இது வேறு சொல்ல வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ரைட். இப்போ நம்பர்ஸ் வரலாம், கலர்ஸ் நவுனாயும் வரலாம், அஜெக்டிவாயும் வரலாம். ஸோ நாங்கள் அதை பற்றி பார்க்க தேவையில்லை. ஒரு அஜெக்டிவாக வாரதாக இருந்தால் இந்த 6 கேட்டகரிக்குள்ளேயும் கண்டிப்பாக வரும். ரைட். இப்போ ஷேப்ஸுக்குள்ளே வருவோம். நாங்கள் அங்கே பார்த்த அந்த ஷேப்ஸ். round face, square land. அப்போ இந்த noun land noun. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரவுண்ட் ஸ்கொயர் ஷேப்ஸ். அப்போ இந்த ஷேப்ஸ் இங்கே ட்ரையாங்குலர். அப்போ இங்கே க்ளோத் தான் நவ். அப்போ ட்ரையாங்குலர் க்ளோத். கார்ன் கூம்பு. அப்போ இங்கே கானிக்கல் என்று வந்து கானிக்கல் ஃப்ளாஸ்க் சின்ன ஒரு மேட்டத்துக்கு உட்பட்டு கான்ன்றது டிரெக்டாக நவுனாயும் ஃபங்க்ஷன் பண்ணும்ன்றதால கானிக்கல் ஃப்ளாஸ்க். அப்போ இதுகள் இவங்களுக்கு இந்த ஷேப்ஸாக குறிச்சு என்ன இந்த ஷேப்ஸாக குறித்து வார அஜெக்டிவ்ஸுக்கு உதாரணங்கள். அப்போ இதங்களுக்கு கூடுதலாக ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அதுகளில் இந்த இது வேர்ட் போட்டுன்ற பேக்கர்லேயும் அங்கே தந்திருப்பினேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் நம்பரில் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மல்டிபிள் ரிக்வயர்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும். எல்லா விதமான நவுன் வரலாம், வேர்ப் வரலாம், அஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரொபோசிஷன் எல்லாமே வரலாம் அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸில். அப்போ அப்படியான இடங்களில் உங்களுக்கு ஒரு நவுனுக்கு முன்னாலே ஒரு பிளாங்க் இருக்குது, அங்கே தரப்பட்ட வேர்ட்ஸ்லேயும் போதுமான அளவு அஜெக்டிவ் இருக்குது, இதுக்கு அஜெக்டிவ் பொருத்தமாக வருமென்று கருதி போடுறதுக்கு உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு என்ன இந்த ஷேப். ரைட். அடுத்தது சைஸ். large shirt. shirt ஒரு noun, the large adjective. small adjective, bag noun. tall boy, boy noun, tall adjective. thin lips,
fat dog. Fat dog. Slim body. Slim body. அப்போ இங்கே பார்த்தீங்களா தெரியும் இந்த நவுன்ஸை இந்த adjectives டிஸ்கிரைப் பண்ணி இங்கே நாங்கள் வசனங்களுக்கு பாவிக்க போகிறோம். என்ன நாங்கள் பாவிக்கிற அப்போ இங்கே ஒரு பொருளினுடைய முதல் பார்த்து நாங்கள் அதனுடைய ஷேப்பை வச்சு சொல்கிறது அப்படி என்று பார்த்து நாங்கள் இப்போ இங்கே நாங்கள் அந்த பொருள்களினுடைய சைஸை வச்சு அந்த பொருள் எப்படி என்ன அந்த பொருளுடைய சைஸை வச்சுக்கொண்டு அந்த பொருளை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இதை பாவிச்சிருக்கிறோம். ரைட். thick hair. narrow lane. அப்போ narrow lane. ரைட். இப்போ கலர்ஸை வச்சு நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். black cover. black ஒரு கலரை வச்சு இங்கே கவர். ரெட் ரோஸ். அப்போ நாங்கள் ரோஸ் கலர் ரெண்டு தான் விளங்கி கொள்கிறோம். நாங்கள் ரோஸ் ஒரு பிளான்ட். ஸோ ரெட் ரோஸ். ஒயிட் ரோஸ். ப்ளூ ஸ்கை. ப்ளூ sky. Body pale body. Dark room. Dark room. Light color. Light color. Dull photo. dull photo. அப்போ இங்கே பார்த்தோம்டா அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த க்ரீனால் மார்க் பண்ணப்பட்ட அஜெக்டிவ்ஸை பாவிச்சு இங்கே ரெட்டால் மார்க் பண்ணப்பட்டிருக்கிற நவுன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். ஸோ உங்களுக்கு இந்த கவர், ரோஸ், ஸ்கை, பாடி, இந்த ரோஸ் இதில் கவனிங்கோ, இந்த ரோஸ் அஜெக்டிவாயும் வரும், அட்வர்பாக இந்த நவுனாயும் வரும். அப்போ இங்கே நவுனாக வந்திருக்கு ரோஸ். இந்த ரோஸ் அஜெக்டிவாக வரணுமெண்டா ரோஸ் பிளான்ட், ரோஸ் பில்டிங், இல்லை ரோஸ் க்ரீம், ஏதோ உண்டு, ரோஸ் ஜூஸ், ஏதோ உண்டு பாவிக்கலாம். இந்த ரோஸ் அஜெக்டிவாயும் பாவிக்கலாம். ரைட். ரைட். இப்போ நம்பர்ஸ் குறித்து சொல்ல போகிறோம். அது என்ன நம்பர்ஸ் குறித்து? 1 meet, 1,
meet. Houses, two houses. Ten books. 10 books. 10 books. 100 boxes. 100 boxes. அப்போ boxes 100 books 10. அப்போ நாங்கள் இந்த adjective இந்த நவுன்ஸினுடைய எண்ணிக்கையை குறித்து, அதாவது அந்த நவுன் எத்தனை அங்கே இருக்கு, அப்போ அதுதான் நாங்கள் அந்த நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நம்பர்ஸ் தேவைப்படுது. அந்த நம்பர்ஸை நாங்கள் இங்கே பாவிச்சிருக்கிறோம். ரைட், இங்கே அந்த நம்பர்ஸை பாவிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே பார்த்திலண்டா green adjective, red nouns. அப்போ இங்கே இந்த நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த நம்பர்ஸை இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணி இருக்கிறோம். மூட்ஸ், அது என்ன மூட்ஸ்? ஹாப்பி, டே, happy day. Sad news, sad, being a news, sad news, sad news, sad news. Joyful journey, joyful journey, joyful journey. Dull, evening, dull evening. Shy baby, baby, shy. Scare, அப்புறம் ஸ்கேர் குரோவாக பார்த்துட்டு ஸ்கேர் அட்ஜெக்டிவ் குரோ நவுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது நவுன் தானே. ஸ்கேர் குரோ வெர்லி அதை கொண்டு வந்து இதோட சேர்க்குறேன் இல்லை. ஸ்கேர் நாய்ஸ் இங்கே, அப்புறம் அதுக்கு குரோவாக போட்டு குரோ நவுன் ஸ்கேர் அட்ஜெக்டிவ்னு சொல்லி பாவிக்கிறேன். ஸ்கேர் குரோ ஒன் வேர்ட், that means a verily, scarecrow, right? அதல்ல. அவ frightened animal, animal frightened. அப்ப இங்கேயும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த adjectives வைக்கப்பட்டிருக்கு. இந்த நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக, சரிதானே? அப்போ மூட்ஸ், அப்போ ஹாப்பி, ஜாய்னஸ், ஜாய்ஃபுல், சேட், டல், அப்செட் மைண்ட், அப்படியான சொல்லுகள். அதாவது எங்களுடைய மன உணர்ச்சிகளை சொல்கிற சொல்லுகள், மன உணர்ச்சி, சரிதான். அப்போ இது மன உணர்வுகள் சார்ந்த விஷயமே இருக்கு, ரைட்? இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் இதுலேருந்து வித்தியாசம்.
இது ஃபீலிங்ஸ். இது வந்து எங்கண்ட உள் மன உணர்வுகளும் இருக்கலாம், தொழுக உணர்ச்சிகள், அதாவது எங்கண்ட வெளி உணர்ச்சிகளாயும் இருக்கலாம். ரைட். அப்போ இந்த ஃபீலிங்ஸில் நிறைய இருக்குது. என்ன இருக்குது? ஸ்மெல், வாசனையை வச்சு நாங்கள் சொல்கிறோம் ஸ்மெல். குட், கொரசிவ், சென்ட். அப்போ குட் நல்ல, கொரசிவ் ஒரு காரமான அல்லது ஒரு மூக்கை அரிக்கிற மாதிரியான ஒரு மனம், கொரசிவ். அடுத்த சென்ட் இனிய நறுமணம். டச்சபிள் இது தொடுகையில் வர்றது. ஸ்மூத், ரஃப், ஸ்லிப்பர். ஸ்லிப்பர்னா அப்புறம் காலில் போடுறதல்ல. ரைட். அப்போ ஸ்லிப்பர் வழுக்கலான. அப்போ ஸ்மூத் அழுத்தமான. நைஸ் இது நான் போடல. நைஸ். ரஃப் கடினமான. டேஸ்ட் ஸ்வீட், பிட்டர், ஹாட், சோ. அது என்ன? ஸ்வீட் இனிப்பு, பிட்டர் கசாப்பு, பாவக்காய், பிட்டர் பாட்டில், பிட்டர் கோட் பாவக்காய். ஹாட் சூடான உரைப்பான. சோ உயர்ப்பான. ஸோ டெம்பரேச்சர் ஹாட், கோல்ட், வார்ம். அப்போ இப்படியான தொடுகையில் வார உணர்ச்சிகள், இந்த டச், இது 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 வந்து மேற்பரப்பின் தன்மையை சொல்ல போது இது அந்த நாங்கள் சொல்கிற பொருளினுடைய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி சொல்ல போகுது. ஆட்டிடியூட்ஸ் அவருடைய இயல்புகள். கைண்ட் அன்பான. ஆங்க்ரி கோவம். ஹெல்ப்ஃபுல் உதவுகிற. அக்ரஸிவ் வலிஞ்சு சண்டைக்கு இழுக்கிற. என்ன ஒரு வம்பு தும்புக்கு போகிற, இல்லை வம்பு தினமானு சொல்லலாம். ஒரு வம்பு எந்த நேரம் ஒரு சண்டைக்கு ஆக்களை வரைஞ்சில் தோன்றிருக்கிற, சுரட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி தமிழ்ல அப்படியான கேஸ் அக்ரஸிவ். அப்போ இந்த ஃபீலிங்ஸ் என்றது இதுகளாக வரலாம். சரிதான். அப்போ ஸ்மெல்லோட சம்மந்தப்பட்ட ஃபீலிங், டச்சிங்கோட சம்மந்தப்பட்ட ஃபீலிங்ஸ், டேஸ்டோட சம்மந்தப்பட்ட ஃபீலிங்ஸ், டெம்பரேச்சரோட சம்மந்தப்பட்ட ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட்ஸோட சம்மந்தப்பட்ட ஃபீலிங். அப்போ இது எல்லாமே என்ன சாமா? அட்ஜெக்டிவ். சரிதான். அப்போ இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ரைட். அப்போ நாங்கள் இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் முழுமையாக பார்த்துருக்குறோம். ஒரு சின்ன பகுதி. ஆனாலும் உங்களுக்கு எக்ஸாமில் இது நிறைய இடங்களில் சம்மந்தப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன, அந்த fill in the blanks-ல உங்களை நோக்கி கேட்கப்படுற கேள்விகளுக்கு, என்ன fill in the blanks-ல கேட்கப்படுற கேள்விகளுக்கு அட்ஜெக்டிவ்ஸை பாவித்து சொல்ல வேண்டி வேறு. அதில் முக்கியமாக டெஸ்ட் நம்பர் 3 ஞாபகப்படுத்தி பாருங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த பிளாங்கை ஃபில் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே அட்ஜெக்டிவ்ஸ் தேவை. ஏன்னா அந்த பிளாங்கில் ஒரு நவுனை போட போகிறோமா, அல்லது ஒரு நவுனைத்தான் போட போகிறோமா, அல்லது ஒரு வேர்பை எதை போடுறதா இருந்தாலும் அங்கே அட்ஜெக்டிவின் ஹெல்ப் எங்களுக்கு தேவை. ஏனெண்டா அங்கே ஒரே மாதிரியான சம்பவங்கள் சம்பவங்கள் அல்லது அந்த பொருள்கள் அந்த அதில் டிஸ்கிரைப் பண்ணுற விஷயம் வேறு வேறு விஷயமாக இருக்கும். அப்போ நாங்கள் அதில் வேறுபாட்டை கண்டுபிடிச்சாதான்
அது வேர்பை ஃபில் பண்ணுறதா இருக்கலாம், நவுனை ஃபில் பண்ணுறதா இருக்கலாம். எங்களுக்கு அந்த அஜெக்டிவ்ஸ் நிச்சயமாக ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்? எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுண்டா, அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் 2 men engaging with plowing the land and போட்டிருப்பேன் plowing the dash field. அப்போ அந்த dash paddy field, அப்போ paddy ஒரு அஜெக்டிவாக வருது. அதே மாதிரி நீங்கள் அதில் வேறு ஏதாலும் ஒரு சொல்லு வரப்போதாக இருந்தாலும் அந்த 2 men, அந்த படத்தில் நிறைய ஆக்கள் இருப்பினும் அந்த 2 men are engaging with plowing and வருதுன்னு வைப்போம். அப்போ அந்த 2 men are plowing, அந்த 2 அஜெக்டிவ் எங்களுக்கு அந்த பர்டிகுலராக அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஏர் சொல்ல வரையும். அப்போ அந்த ப்ளவுவிங்கில் வழி அங்கே பிளேங்காக இருக்கலாம், ப்ளவுவிங் பிளேங்காக இருக்கலாம், இல்லை மென் பிளேங்காக இருக்கலாம். அப்போ அந்த 2 எங்களுக்கு காட்டித்தர போகுது என்ன, 2ன்றது 2 மென்னை காட்டித்தரலாம். இல்லை அந்த படத்தில் நிற்கிற பேர்லேயே அந்த 2 பேர் உழுது கொண்டு தான் நிற்கிறோம்ன்றதை காட்டித்தரலாம். அந்த 2 பேர் பெடி ஃபீல்டுக்குள்ளே தான் நிற்கிறோம்ன்றதை அது காட்டித்தரலாம். அப்போ அந்த 2ன்ற நம்பரை குறித்து வர நம்பரால் குறிக்கப்படுற அஜெக்டிவ் எங்களுக்கு உதவி செய்திருக்கு பார்த்தீங்களா. அப்போ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்களுக்கு இந்த அஜெக்டிவ் நிறைய கை கொடுக்கும். அதே மாதிரி ரைட்டிங் பார்ட்லேயும் எங்களுக்கு இது கை கொடுக்கும். அதில் முக்கியமாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஒரு சீனரியை பற்றி எழுத போகிறோம், அல்லது எங்களுடைய ஒரு ட்ரிப்பை பற்றின எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுத போகிறோம், இல்லை ஷார்ட் ஸ்டோரி எழுத போகிறோம். அப்போ அங்கே எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நிச்சயமாக இந்த அஜெக்டிவ்ஸ் கை கொடுக்க போகுது. எப்படி என்றால் நாங்கள் சொல்லுகளை கூட்டி எழுதுறதுக்கும் அந்த சிச்சுவேஷனை எங்களோட ரீடருக்கு அட்ராக்டிவாக கொடுக்குறதுக்காகவும் நாங்கள் இந்த அஜெக்டிவை பாவிக்க போகிறோம். சரிதான்? அப்போ நவுனை நாங்கள் சரியாக டிஸ்கிரைப் பண்ணுறதுனூடாகத்தான் நாங்கள் அது அந்த நவுனை பற்றின ஒரு இமேஜை ரீடருக்கு கொடுக்குறேன். அப்போ ரைட்டிங் பார்ட்டில் இந்த அஜெக்டிவ் எங்களுக்கு மிக முக்கியமாக கை கொடுக்க போகுது. ஒன்று எங்களோட ரைட்டிங் ஒர்க், எங்களுடைய டார்கெட் குரூப், அதாவது எங்களுடைய மார்க்கராக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ரீடராக இருக்கலாம். அந்த ரீடருக்கு சரியான ஒரு அட்ராக்ஷனை கொடுக்க வேணுமாக இருந்தால் அங்கே நாங்கள் அஜெக்டிவை பாவிப்போம். ரைட்? அப்போ அந்த அஜெக்டிவை அங்கே சரியான முறையில் நாங்கள் பாவிக்க வேண்டியிருக்கு. அதே நேரம் எங்களுக்கு இப்போ எக்ஸாம் வியூவில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ரைட்டிங் பார்ட்டில் எங்களுக்கு சொற்கணக்குக்கு இந்த அஜெக்டிவ்ஸால் தான் நாங்கள் கொண்டு வரலாம். அஜெக்டிவால் நிறைய வேலை செய்யலாம். மீனிங்லெஸ்ஸாக எழுதி போட்டு பிறகு நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் எழுதினாங்கள் மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மீனிங்ஃபுல்லான அஜெக்டிவ்ஸ். இப்போ இந்த அஜெக்டிவ்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நவுனுக்கு முன்னால் வரும் அல்லது ஒரு சொல்லு உங்கள்கிட்ட இருக்குமெண்டா நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தா அது என்ன வேர்டு நாங்கள் போட்டுருக்கு. அது நவுனா வேர்பா அஜெக்டிவா அட்வர்பா இல்லாமல் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ரைட்? அப்போ இந்த அஜெக்டிவை நீங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்வதனூடாக ஃப்யூச்சரில் நீங்கள் அஜெக்டிவ்ஸை எந்தவித பிழையும் இல்லாமல் யூஸ் பண்ண வேணும். ரைட்? ஓகே, குட் பை. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.